வெல்கம் டு மொட்டை மாடி குரூப் தானே. ஒன்றும் இல்ல, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இரானி டீ குடிச்சிட்டு வந்தோம். இவர் துளசி போட்டு லெமன் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாப்ல. அப்பவே சொன்னேன் நான் என்னதான் சொல்ல அதையும் சொல்லிருங்க. ப்ரொடியூசரா கதை சொல்றதுக்காக ஒரு பழைய பரோட்டா எல்லாம் பத்தி விடுங்க. துணி நீங்க என்னது என்ன போடு ரோஜாவா ரோஜாவா அது தலை எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு ரோஜாவா ரோஜாவா அது எவ்வளவு குடுத்தீங்க? இவள பிரேம் நடிக்கானா நடிக்க மாட்டியா? அதான் சொல்றேன்ல, இங்க வந்து அது வந்து தானா வரணும். நாளைக்கு ப்ரோமோ வரீங்க செதஞ்சிருவீங்க. அப்படியே அவன் மனசுல இருக்க அப்பப்ப சொல்ல முடியாத சைடு வரல சொல்லிட்டு அத கதையாவே சொல்லிட்டான் பாருங்க. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட் வந்து கடைசியில காதலி ஆகுது. அதான் கதை. டேய், அவர் என்ன சொல்லிக்கிருக்கா, நீ என்ன சொல்லிக்கிருக்க? உண்மை கதைன்னு நினைக்கிறேன். அதுக்கான கிளைமேக்ஸ் இன்னும் நாங்க எப்போ கிளைமேக்ஸ் ரெடி ஆகும்? நான் லைஃப்ல அதுக்கு முதல்ல உருப்படணுமே, அதுக்கப்புறம் தானே எங்க டீமோட சேர்ந்துட்டு எல்லாம் உருப்பிட்டுருங்க. இந்த இப்பயே லைக் பாய்ஸ் நீ நல்லா நடிக்க ஆரம்பிக்க. பேர்ல நான் தானே ப்ரொடியூசர். கதை சொல்லுங்க. நான் கதை சொல்றேனே. வண்டியில போயிட்டு இருக்காங்க. தம்பி ஃப்ரேம், ஒரு டைரக்டர் ஃப்ரேம் வச்சு சொல்லணும். இந்தா இப்படி இப்படி ஃப்ரேம் வைக்க தெரியுமா உங்களுக்கு? டைரக்டரா இருக்கீங்க. சரி விடு. இல்ல இப்படி எல்லாரும் கேட்டுருங்க, ஃப்ரேம் வந்து இப்படி வைக்கணுமா இப்படின்னு 2 வரல வச்சுக்கணும். இப்படிதான் பிரேம் வைப்பாங்க. இந்த கேப்ல நமக்கு என்ன தெரியுதோ அதான் கேமரால தெரியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கேமராமேன் நல்லா தெரிறானா? இந்த கேப்ல தெரியுது. இதா இருக்கு பாருங்க, இந்த லைட்டா தான் எனக்கு தெரியுது. அப்ப அண்ணே ஃப்ரேம் சின்னதா இருக்கு. இல்ல புரியலையே. என்ன பிரேம் இல்ல, இந்த ஃப்ரேம் சின்னதா இல்ல. டபுள் மீனிங் வேணாம்பா. இங்க இருவ அம்மா பாப்பாங்கடி. இது என்னடா ஃப்ரேம் தானடா சொன்னேன். பிரேம் சொன்னேன். எனக்கு புரிஞ்சு. நான் வந்து இந்த கேப் 2 ஃப்ரேம் இருக்கும், அந்த இந்த ஒரு கேப். அதான் ஆனா இந்த கேப் ஒட்டி வச்சு நல்லா பாருங்க. இந்த கேப்ல நாங்க இப்ப இவனை பாருங்களேன். கூழாங்கல் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். நடந்துகிட்டே இருப்பான்ல கணேஷ். லைவ் ஸ்டோரிய வண்டியில போயிட்டு இருக்கான். எப்படி இறங்கி அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கிட்ட இறங்கி நடந்து போறான் அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக. அவன் வாசல்ல இருந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் நம்ம எடுக்க போறோம். லைஃப் ஆஃப் ஜிபி, லைஃப் ஆஃப் கணேஷ் பாண்டி. தலைவர் படம். நானும் தலை பண்ணாங்க. நீங்க 3 பேருக்கு நாங்க தலை ஃபேன். தலை சொல்லக்கூடாது, ஏகே சொல்லலாம். ஏகே ஃபேன்ஸ். ஏகே சும்மா வெண்ண. நாங்க தளபதி அண்ணனோட வெறியர். விஜய் சார். பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டேன். சரி, நம்ம வேற எங்கேயோ டாபிக் போகுது. அதானே, அவன் வீட்டுக்குள்ள அந்த வாசல்ல போற வரைக்கும் அவனுக்கு நடந்த எல்லாமே. ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து டிவி பாக்கும்போது இப்படி தலையும் சாயுது. அதான் கிளைமேக்ஸ். ஒரு நாள் கூத்த மாதிரி. ஆமா. ஃப்ரெண்ட் வீடு எங்க இருக்கு? ஃப்ரெண்ட் யாரு? நீ தான்டா சொன்ன. நீங்க பெரியா இருந்தீங்க. என்ன ஆளாளுக்கு ஒரு ஊரா? காதல் கதை. மாட்டுதாவணி, புதூர், தல்லாக்குளம், கோரிப்பாளையம். அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள போறான். காதலியும் சரி சரி சரி. தம்பி தம்பி கண்டென்ட் பார்த்தா என்னைய கொண்டுருவாங்க. இப்ப எடுப்போம் நாளைக்கு எல்லார் வீட்டுக்கும் பர்சனலா இப்ப எடுப்போம், இப்பெல்லாம் பேசுவோம். இந்த வீடியோ வந்து போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து இவனை வெளியே விட மாட்டாங்க. அவ்வளவுதான். டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். டிஸ்க்ளைமர் போட்டு. ஆமா, நீங்க பாட்டு பாடுவீங்க. நம்மள நீ பண்ணதோட சந்தோஷ் கேமராமேன் பாடுவான்ல, எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா பாடுறா. அது எங்க வெறி ஆகிக்கிறியா? நம்ம இருட்டுல மூஞ்சி ஒண்ணும் தெரியல. தம்பி ரெக்கார்ட் ஆகுதுல. அவன்கிட்டயே பேசாத, கண்டென்ட் பேசு. நீ முதல்ல பாடு அந்த பாட்டு. என்ன கண்டென்ட்? நீ அந்த பாட்டு பாடு. அண்ணே பாடு சூப்பரா போடும். எம்மா எம்மா காதல் கிளாஸ் பசங்க எல்லாரும் அந்த ரெக்கார்டை வச்சு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டாங்க. இவன் எம்மா எம்மா காதல் பொண்ணும்மா என்ன விட்டு போனது என்னம்மான்னு பாடுறியா? நல்லா பாடு. எங்க பாடு. ஓ, என்ன அந்த சங்கதியா? சங்கதி சங்கவி அதோட பாடுறான். சங்கவின்றாரு. ஆள் பேர் சங்கதி. உங்க வாயால வந்தது. அது என்னாச்சு? இத கட் பண்ணி
அச்சு அமைதியா அச்சு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடுத்தது அந்த சீன் கண்டிப்பா கட் பண்ணிடுவாப்ல எடிட்டிங்ல. அப்படியே மொத்தமா கட் பண்ணி வரும். இல்ல எல்லாரும் ரெண்டு தான் எனக்கு இருக்காங்க. நம்ம இப்ப இந்த செலிபிரிட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி மொட்டை மாதிரி லூட்டி நடந்து போறோம். எண்ணெயில விளக்குல ஃபுல்லா என்ன காலியா நீ செலிபிரிட்டி, நாளைக்கு நான் செலிபிரிட்டி, நாளைக்கு செலிபிரிட்டி. அவன் சும்மாவே செலிபிரிட்டி. ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் ஒன்னு இருக்கு, அது ஒன்னு இருக்கு. அவர் பேரு அவன் வந்து என்ன அவர் வர்றதுக்குள்ள கேஜிஎஃப் உலகமே உருவாக்க போறாப்புல. எங்கனே பேஸ்மெண்ட் போட்டீங்களா? இடம் எங்க பார்த்து சரி ஒரு ப்ரொடியூசர் மூவ் பண்ணல நம்மள பேருனே முட்டை ஊத்தி ஆஃப் ஆயில் போட்டாப்புல மண்டையில எல்லாம் பீப்ல போயிரும். நான் சொல்லவா? சொல்றாரே தைரியமா நான் அவளை சொல்றோம். பரவாயில்ல இவ்வளவு தூரம் அவர் பண்ண இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம். எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? இந்த வீடியோ போட்டு வியூஸ் போனா தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எவனும் பார்க்க மாட்டேன், நானே பார்க்க மாட்டேன். 10 வயசுல நிக்கும் நம்ம டீம்லயே மாத்தி பாத்துக்குறோம். அம்மா அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் டைமிங்க மம்மில 2 நிமிஷம் கரெக்டா 2 நிமிஷம் தான். ஹலோ தம்பி, இந்த டைலாக் கொஞ்சம் மறந்துட்டீங்களா? ஐயோ ராமா சொன்ன நேரம் கரெக்டா பேசுறோம். என்ன இப்பயும் நடிக்க ஆரம்பிச்சா? தம்பி மறுபடியும் கூப்பிடுப்பா, நான் பேசுறேன் இப்ப சாட்ல இல்ல. மாமா நீ வை, ஓரா பேசுற நீ வை. நமக்கு மேல நடிக்கிறாங்களேப்பா. தல்றா போல வைமா நீ நடிக்க ஓ நடிக்கிற. அவன் என்ன பேசுவானா என்ன பேசிக்கிட்டு டைலாக் போன் பண்ணி இந்த சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க? சாப்பிட வாங்கடா நாய்களான்னு சொல்லுங்க. தம்பி இப்போ நீங்க ஏதோ குழம்பு சொன்னீங்களா? அது கோவக்காய் குழம்பு, கோவக்காய் பொரியல். பாவக்கான்னு சொன்னா அந்த ரீல்ஸ் சொல்லி இல்ல நீ போனே பண்ண நீ வை. நீங்க மறுபடியும் கூப்பிடுங்கப்பா, நான் கரெக்டா சொல்லிடுறேன். அண்ணே ஃப்ரேம் இப்படி இருக்கணும். டேய் நான் லைட் அடிக்கிறேன். அண்ணே எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அது அப்படி பண்ண கூடாது. ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா மனசுல இருந்து சொல்றேன். என்ன ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா அடி வயசுல இருந்து என்ன ப்ரொடியூசரா நடிக்க போறீங்கன்னா சொல்லணும். ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வருமான நிலைமை மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அந்த தளபதி வெற்றி மாதிரி ஒருத்தன் கிரிக்கெட் மாதிரி பண்ணுவாங்க. பயந்துட்டு அவன் தான் சொன்னேன்.